நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயரதனை ஏத்திசயம் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயரதனை ஏத்திசயம் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயரதனை ஏத்திசயம் புரிவோம். அன்பான ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த காலை வேளையிலே உம்முடைய சன்னிதானத்தில் உம்மை ஆராதித்து துதித்து வணங்கி எம்மை கையளித்து உம்மிடம் எம்மை சரணாகதிரி ஆக்கி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எம்மை ஆசீர்வதித்திருடும், எம்மை வழிநடத்திருடும். நாங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலையும் பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே, எம்மை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எம்மை வழிநடத்தும், என்னுடைய குடும்பத்தை வழிநடத்தும் தேவனே. இதோ என்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். எம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தும். தந்தையே இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். எம்முடல் ஆன்மா ஆவியனைத்தும் உன் பதம் வைத்து பணிகின்றோம். இயேசுவே இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். எம்முடல் ஆன்மா ஆவியனைத்தும் உன் பதம் வைத்து பணிகின்றோம். ஆவியாம் இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். எம்முடல் ஆன்மா ஆவியனைத்தும் உன் பதம் வைத்து பணிகின்றோம். மூவொரு இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். எம்முடல் ஆன்மா ஆவி அனைத்தும் உன் பதம் வைத்து பணிகின்றோம், உன் பதம் வைத்து பணிகின்றோம்.
ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்துணர அருள் தாரும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. தலைவா உன்னை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தேன். வரமே உன்னை கேட்க நான் சிரமே தாழ்பணிந்தேன். தலைவா உன்னை வணங்க அகல் போல் எரியும் உன் அன்பு அது பகல் போல் மனம் பரவும். அகல் போல் எரியும் உன் அன்பு அது பகல் போல் மனம் பரவும். நீலையாய் உன்னை நினைத்தார் நான் மலையாய் உயர்வடைவேன். நான் மலையாய் உயர்வடைவேன். தலைவா உன்னை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தேன். வரமே உன்னை கேட்க நான் சிரமே தாழ்பணிந்தேன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென்.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தொழுமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலியிலே பின்வரும் கருத்துக்களுக்காக செபிப்போம். கோகி டெக்டோலிங் நிறுவனத்தினர் தொடர்ந்து தங்களுடைய தொழிலகத்தை இறைவன் ஆசீர்வதிக்க செபிக்கிறார்கள். இத்தொழிலகத்தை இறைவன் ஆசீர்வதிக்கவும் அனைத்து வித தடைகளையும் நீக்கி இறைவன் இந்த தொழிலகத்தை வழிநடத்தவும் செபிப்போம். மரித்த ஆன்மாக்களுக்காக மரித்த அருள் தந்தை எச்.ஏ. அந்தோனி சுவாமி, பி.ஜே. ஹென்றி ஆன்மாக்களுக்காகவும் கட்டா ரிச்சர்ட் ஆன்மாவிற்காகவும் செபிக்கிறார்கள். மேற்கூறிய ஆன்மாக்களுடைய பாவங்களை மன்னித்து இறைவன் இவர்களை பேரின்ப ராஜ்யத்தில் ஏற்றுக்கொள்ள செபிப்போம். திருப்பலி தந்துவத்தில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்களை நினைத்து பார்த்து மனவருந்தி இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதை, வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்த நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகளை மன்னித்து நமக்கு நிறைவான நித்திய வாழ்வை அளிப்பாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. உம்மை எதிர்நோக்கி இருப்பவரை பாதுகாப்பவரான இறைவா, உம்மால் அன்றி ஆற்றல் வாய்ந்ததும் புனிதமானதும் எதுவும் இல்லை. எங்கள் மீது இரக்கத்தை மென்மேலும் பொழிவதால் உம்மை எங்கள் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் ஏற்றுக்கொள்கின்றோம். நாங்கள் நிலையானவற்றை இப்பொழுதே பற்றிக் கொள்ள நிலையற்ற இன்றைய நன்மைகளை பயன்படுத்த செய்வீராக. ஒவ்வொரு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். மேகம் சந்திப்பு கூடாரத்தை மூடிற்று. ஆண்டவரின் மாட்சி திரு உறைவிடத்தை நிரப்பிற்று. விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 40. இறை வார்த்தைகள் 16 முதல் 21 முடிய, மீண்டும் 34 முதல் 38 முடிய. அந்நாள்களில் ஆண்டவர் கட்டளைப்படி எல்லாம் மோசே செய்யப்பட்டார். 2ஆம் ஆண்டில் 1 மாதம் 1 தேதியன்று திரு உறைவிடம் எழுப்பப்பட்டது. மோசே திரு உறைவிடத்தை எழுப்பினார். பாத பொருட்களை வைத்து அதன் மேல் சட்டங்களை பொருத்தினார். குறுக்கு சட்டங்களையும் பொருத்தினார். தூண்களையும் நிறுத்தினார். திரு உறைவிடத்தின் மேல் அவர் கூடாரத்தை விரித்தார். அதற்கு மேல் கூடார மேல் விரிப்பை அமைத்தார். இதுவும் ஆண்டவர் மோசேக்கும் கட்டளையின்படியே செய்யப்பட்டது. உடன்படிக்கை பலகையை அவர் எடுத்து அதை பேழையில் வைத்தார். தண்டுகளை பேழையில் செருகினார்.
இரக்கத்தின் இருக்கை பேழையின் மேல் வைத்தார். திரு உறைவிடத்தினுள் பேழை எடுத்து செல்லப்பட்டது. திரு தூயக திரை தொங்கவிடப்பட்டு உடன்படிக்கை பேழையை மறைக்கப்பட்டது. இதையும் ஆண்டவர் கட்டளையின்படியே மோசே செய்தார். பின்பு மேகம் சந்திப்பு கூடாரத்தை மூடிற்று. ஆண்டவரின் மாற்று திரு உறைவிடத்தை நிரப்பிற்று. சந்திப்பு கூடாரத்தின் மேலே மேகம் நின்றிருந்தாலும் ஆண்டவரின் மாற்று திரு உறைவிடத்தை நிரப்பியதாலும் மோசே உள்ளே நுழைய முடியாமல் போயிற்று. இஸ்ரேல் மக்கள் தங்கள் பயணத்தின் ஒவ்வொரு கட்டத்திலும் மேகம் திரு உறைவிடத்தை விட்டு எழும்பும் போதெல்லாம் புறப்பட்டு செல்வார்கள். மேகம் எழும்பாதிருக்கும் போதோ அது மேலே எழும்பும் நாள் வரை அவர்கள் புறப்பட மாட்டார்கள். ஏனெனில் பயணத்தின் ஒவ்வொரு கட்டத்திலும் திரு உறைவிடத்தின் மேல் பகலின் ஆண்டவர் மேகம் இருப்பதையும் இரவிலோ அதில் நெருப்பு இருப்பதையும் இஸ்ரேல் வீட்டார் காண்பார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே உம் உறைவிடம் எத்துணை அருமையானது. ஆண்டவரே உம் உறைவிடம் எத்துணை அருமையானது. என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் உள்ளமும் உடலும் என்றுமுள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது. பல்லவி. ஆண்டவரே உம் உறைவிடம் எத்துணை அருமையானது. படைகளின் ஆண்டவரே, என் அரசே, என் கடவுளே, உமது பீடங்களில் அடைக்கலான் குருவிக்கு வீடு கிடைத்துள்ளது. தங்கள் குஞ்சுகளை வைத்திருப்பதற்கு சிட்டுக்குருவிகளுக்கும் கூடு கிடைக்கப்பட்டுள்ளது. பல்லவி. ஆண்டவரே உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர். அவர்கள் எந்நாளும் உம்மை புகழ்ந்து கொண்டிருப்பார்கள். உம்மிடமிருந்து வலிமை பெற்ற மானிடர் பேறு பெற்றோர். அவர்கள் நடந்து செல்கையில் மேலும் மேலும் வலிமை பெறுகிறார்கள். பல்லவி. ஆண்டவரே உம் உறைவிடம் எத்துணை அருமையானது. வேற்றிடங்களில் வாழும் 1000 நாள்களிலும் உம் கோவில் முற்றங்களில் தங்கும் ஒரு நாளே மேலானது. பொல்லாரின் கூடாரங்களில் குடியிருப்பதிலும் என் கடவுளது இல்லத்தின் வாயிற்காவலாய் இருப்பதே இனிமையானது. பல்லவி. ஆண்டவரே உம் உறைவிடம் எத்துணை அருமையானது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இறைவனின் வார்த்தையே விதையா, அதை விதைப்பவர் கிறிஸ்துவே. அவரை கண்டடைவோரெல்லாம் என்றென்றும் நிலைத்திருப்ப. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவருங்களோடு இருப்பரக. மத்தேயும் எழுதியவர் சுத்தன செய்திலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 13 வாழ்வுதரும் இறை வார்த்தைகள் 47 53 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்களை நோக்கி கூறியது: விண்ணரசு கடலில் வீசப்பட்டு எல்லா வகையான மீன்களையும் வாங்கிக்கொண்டு வரும் வலைக்குப்பாகும். வலை நிறைந்ததும் அதை இழுத்து கொண்டு போய் கரையில் உட்கார்ந்து நல்லவற்றை குடைகளில் சேர்த்து வைப்பர், கெட்டவற்றை வெளியே எறிவர். இவ்வாறு உலக முடிவிலும் நிகழும். வானத்துதர் சென்று நேர்மையாளர்களே இருந்து தீயோரை பிரிப்பர். பின் அவர்களை தீச்சுளையில் தள்ளுவர். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டீர்களா என்று இயேசு கேட்க அவர்கள் ஆம் என்றார்கள். பின்பு அவர்
ஆகையால் விண்ணரசு பற்றி கற்றுக்கொண்ட எல்லா மறைநூல் அறிஞரும் தம் கருவுள்ளத்திலிருந்து புதியவற்றையும் பழையவற்றையும் வெளிக்கொணரும் வீட்டு உரிமையாளரை போல் இருக்கின்றனர் என்று அவர்களிடம் கூறினார். இவ்வுமைகளை இயேசு சொல்லி முடித்த பின்பு அவ்விடத்தை விட்டு சென்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமுள்ளவர்களே, கடந்த ஒரு வார காலமாக நாம் நற்செய்தியில் நமக்கு கொடுக்கப்பட்ட பகுதியில் வாசிக்கின்ற பகுதிகள் கடைசி தீர்ப்பாகவும் ஆண்டவர் இயேசு நல்லவர்களையும் கெட்டவர்களையும் பிரித்து தீர்ப்பளிப்பவராகவும் நமக்கு சுட்டி காட்டப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, விவிலியத்திலே நற்செய்தியிலே கொடுக்கப்படும் ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு ஓமையாக கொடுக்கப்பட்டிருந்தாலும், உருவகமாக கொடுக்கப்பட்டிருந்தாலும், கதையாக கொடுக்கப்பட்டிருந்தாலும், கடவுளை பற்றிய அல்லது கடவுளுடைய ஏதாவது ஒரு பண்பை அந்த பகுதி நமக்கு தெள்ளத் தெளிவாக படம் பிடித்து காட்டுவது போல இருக்கும். இந்த வார நற்செய்தியிலே நாம் வாசித்த பொழுதெல்லாம் கடவுளை ஒரு நீதிபதியாக, தீர்ப்பிடுபவராக நமக்கு சுற்றி காட்டி பகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. நமக்கு தெரியும், பழைய ஏற்பாட்டிலே கடவுளை, யாவே கடவுளை நீதிபதியாகவும் தவறு செய்பொழுது அவர்களை அழிப்பவராகவும் தான் படம் பிடித்து காட்டப்பட்டு, அதனால்தான் இஸ்ரேல் மக்கள் கடவுளுடைய பெயரை சொன்னாலே, பெயரை சொல்வதற்கே பயந்திருந்தார்கள், பெயரை கேட்கும் பொழுதும் பயந்தார்கள். பாவம் செய்யும் நகரங்களை அழிப்பார், விண்ணகத்திலிருந்து தீப்பிழம்பை அனுப்பி அவர்களை அழிப்பார், அவர்கள் ஒன்றுமில்லாமல் அவர்களை தரைமட்டமாக்குவார் என்ற மனநிலை பழைய ஏற்பாட்டில் இருந்தது. பழைய ஏற்பாட்டு யாவே இறைவனை பின்பற்றுவர்கள் பயந்திருந்தார்கள். இன்றைக்கு இந்த வாரத்தில் இதைத்தான் வாசித்து கொண்டிருக்கிறோம். பிரிவினை சகோதரர்களுக்கு இதுதான் தீனி. இதை வைத்துக்கொண்டு மக்களை நல்லா மிரட்டலாம். ஒழுங்கா இல்லை, ரெண்டாக பிரிச்சுருவார். ஒழுங்கா இல்லை, அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் இடத்திற்கு அனுப்பி விடுவார். எல்லாம் ஒழுங்கா இருங்க என்று சொல்லி மிரட்டுவதும், அதை வைத்துக்கொண்டு மக்களை பயமுறுத்துவதுமாக இந்த பகுதிகளை பயன்படுத்திக் கொள்வார்கள். யாவே இறைவன் கண்டிப்பானவர் என்று பயந்த இஸ்ரேல் மக்கள் அதே புதிய ஏற்பாட்டிலே ஏன் இறைவன் நீதிபதியாக தீர்ப்பிடப் போகிறார் என்பதை சொல்லி பயமுறுத்த வேண்டும். இது பயமுறுத்துவதற்காக கடந்த நாட்களில் கொடுக்கப்பட்ட பகுதிகள் அல்ல. இன்றைக்கு வாசித்த நற்செய்தியும் அப்படிப்பட்டதல்ல. நாம் பயப்படுவதற்காக இந்த பகுதிகளை கொடுக்கப்படவில்லை. மாறாக தினம்தோறும் நல்லவர்களாக வாழ அழைப்பு விடுப்பதற்காகவே இந்த பகுதிகள் கொடுக்கப்படுகின்றன. இது ஏதோ கடைசி நாளில் தீர்ப்பிடும் பொழுது இரண்டாக பிரித்து தீர்ப்பிடுவது மட்டும் என்று நினைத்து கொள்ளாதீர்கள். தினம்தோறும் நம்முடைய வாழ்க்கையிலே புடமிட்டு பார்க்க வேண்டிய ஒரு பகுதியாக இது இருக்கிறது. தீயது செய்கிறோமா, அதை உடனடியாக அந்த செயல்பாட்டை எடுத்து நெருப்பிலை போட்டு எரித்து விடுவோம். தீயவனவை நம் குடும்பத்தில் இருக்கின்றனவா, அவற்றையும் அகற்றி விடுவோம். ஒவ்வொரு நாளுமே இந்த பகுதியை நாம் வாழ்வாக்க வேண்டும் என்று சொல்லிதான் இறைவன் அழைக்கிறார். நல்லது இருக்கிறதா, அதை இரட்டிப்பாக பெருக்குவோம். தீயது இருக்கிறதா, அதை உடனே நெருப்பில் போட்டு சுட்டெரிப்பது போல நாமும் அவற்றை அழித்து விடுவோம் என்று தினம்தோறும் நாம் ஒரு புதிய மனிதர்களாக வாழும் அழைக்கும் பகுதிகள்தான் இவை. மாறாக பயமுறுத்துவதற்காக அல்ல. சிந்திப்போம். நான் பார்க்கும் உலகெல்லாம் உன் சொல்லின் விரிவுரையே. நான் பார்க்கும் உலகெல்லாம் உன் சொல்லின் விரிவுரையே. அதில் வா
அன்பின் தொடர் கதையே. அதை தந்தேன் பலி பொருளாயேப்பா, என்னை தந்தேன் ஒரு பொருளாய் சேர்ப்பா. திரு அப்பம் போல அதை பகிர்ந்த அனைவர்க்கும் வாழ்வருள்வார், அனைவர்க்கும் வாழ்வருள்வார். உடல் பொருளாவியெல்லாம் உன் பாதம் நான் படைத்தேன். உடல் பொருளாவியெல்லாம் உன் பாதம் நான் படைத்தேன். என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி இறைவனுக்கு ஏற்புடையதாகபடி செபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையினின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, நீ தம்மை வாரி வழங்கிய கொடைகளில் நாங்கள் கொண்டு விரும்பிய காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளும். இதனால் உமது அருளின் ஆற்றலால் செயல்படும் புனிதமிக்க மறை நிகழ்வுகள் இவ்வுலகில் எங்களை வாழ்வின் புனிதத்திற்கு அழைத்துச் செல்ல அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தை என்றும் ஆடும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் நமக்கு நெடு செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய சீலமாகும். வார்த்தை என்னவருடைய அனைத்தையும் படைத்து இருவரை மீட்பராகும் ஈடேற்றபுறம் எங்களுக்கு அனுப்பினேன். அவர் தூயாவியால் உடலெடுத்து கண்ணி தாயிடமிருந்து பிறந்தார். அவரது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே தூதரோடு இணைந்து என்றென்று புகழ்ந்துரைத்து முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீயாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூற்று. ஆகவே இப்படி ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்திடலுமே வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபடவிலும் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதனை பெற்று தன்னுடைய அன்பு சீனர்களுக்கு அளித்த மகன் இயேசுக்குரியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்பட என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின்பு ரசம் நிறைந்த கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி வாழ்த்துரைத்து அதை தன்னுடைய அன்பு சீடர்களுக்கு அளித்த மகன் இயேசுக்குரியதாவது: அனைவரும் இதிலிருந்து வெற்றி பெறுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். அறிக்கையிடுகின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வெறும் அப்பத்தையும் மீட்பளிக்கணத்தையும் கொடுக்கிறோம். உம் திருமணின்ற மொழியை பெரிய தகுந்தவர்கள் ஏற்றுக்கொண்டேன் எமக்கு நன்றி செலுத்துகிற. மேலும் கிறிஸ்துவின் உடல் இரத்தத்தில் பங்குளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் வேண்டுகிறோம். இறைவா, உலகெங்கு பரவியிருக்கும் திரு அவையின் நினைவு கூறுதலும் எங்கள் திருவைவனின் திருத்தந்தை பிரான்சிஸ் பேராயர் ஜார்ஜ் அந்தோனி சாமி எல்லா திருநீ அனைவரிடம் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திடும். உயிர்த்தெழும் எது நோக்கணத்தில் கொண்டிருக்கும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கும் திருவன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் முகந்தவராகியிருந்த புனிதராக அனைவரிடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்களும் தகுதி பெற்றும் திருமண இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தைத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவருடைய இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட நாம் அனைவருமே துணிந்தரை பக்தியோடு செபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயது என போற்ற பெறுக. மது ஆட்சி வருக. மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்தலுவர் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று அந்த ஒரு கிழக்கமும் நலமாயிருப்போமாக. இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என்னுடைய அமைதியை சமாதானத்தை இரக்கத்தை பரிவை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்றும் திருத்துதலுக்கு மொழிந்திரேன். என்னுடைய பாவங்கள் குற்றங்கள் குறைகள் பலவீனங்களை பாராமல் திரு விசுவாசத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதி மற்றும் இரக்கத்தையும் பரிவையும் சமாதானத்தையும் நோயில்லாத வாழ்வையும் தந்த எழுத்திலும் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறே, இவரை உலகின் பாவங்களை போக்க வந்தவர். செம்மறின் விருந்துக்களைக்கு பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் உடலும் இரத்தமனை காத்து நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. ஆமென். எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீரின்றி ஒன்றில்லையே, இங்கு நீதானே என் எல்லையே. எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீரின்றி ஒன்றில்லையே, இங்கு நீதானே என் எல்லையே. எனில் வாரும் என் இயேசுவே, என் நெஞ்ச வீட்டினில் என் இன்ப பாட்டினிலே உன் நாமம் நான் பாட
என்னுள்ளம் நீ வாழவே. இன்னன்பு தாயாக இந்நாளும் என்னை காக்கவே, என் சொந்தம் நீயாக என் வாழ்வும் நீயாகவே. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. உனை அழைத்தேன் உயிர் கொடுத்தேன் உறவை தேடி, எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீரின்றி ஒன்றில்லையே, இங்கு நீதானே என் எல்லையே. எனில் வாரும் என் இயேசுவே. புனித யோசேப்பை நோக்கி மன்றாட்டு. மீட்பரின் பொறுப்பாளரை வாழ்க, பேறு பெற்ற கன்னிமரியாவின் துணைவரே, உம்மிடம் கடவுள் தம் ஒரே மகனை ஒப்படைத்தார். உம்மில் மரியா தம் பற்றுறுதியை வைத்தார். உம்முடனேயே கிறிஸ்து மனிதரானார். பேறு பெற்ற யோசேப்பே, உம்மை தந்தையாய் எமக்கு காட்டும். வாழ்வின் பாதையில் எம்மை வழிநடத்தும். அருளையும் இரக்கத்தையும் துணிவையும் எமக்கு பெற்று தாரும். எல்லா வகை தீமையில் இருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். ஆமென். இந்நாள் முழுவதும் இறை ஆசீர்வாதம் உங்களோடு. காட் பிளஸ். ஜெபிப்போமாக. ஆண்டவரையும் திருமகனுடைய பாடுகளின் நிலையான நினைவாகிய இத்திருவுணவை உட்கொண்டு நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு சொல்லற்கரிய அன்பினால் அவரை எங்களுக்கு அளித்துள்ள இக்கொடை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துபடியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. இதழால் நன்றி சொன்னார், இறைவனுக்காகிடுமோ. இதயத்தில் நன்றி சொன்னார், இயேசுவுக்காகிடுமோ. இதழால் நன்றி சொன்னார், இறைவனுக்காகிடுமோ. இதயத்தில் நன்றி சொன்னார், இயேசுவுக்காகிடுமோ. வாழ்வில் காட்டுதலே, வானீரை கேட்கும் நன்றி. வாழ்வில் காட்டுதலே, வானீரை கேட்கும் நன்றி. மனத்தாட்சியும் தரித்திரமும் தயவும் காட்டும் நன்றி. இதழால் நன்றி சொன்னார், இறைவனுக்காகிடுமோ. இதயத்தில் நன்றி சொன்னார், இயேசுவுக்காகிடுமோ. 一 இயேசுவுக்காகிடுமோ.
சுதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதியும் தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவது. அத்திஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். திரு குடும்பத்தின் பாதுகாவலரான புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித தேவதாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மார்த்தாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் அனைத்து புனிதர்களே புனிதையர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். கீழச்செடி இறை ஊழியர் அனைத்தாட்டு பத்திரின் ஞானம்மாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.